ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த பேஷண்ட்டோட பில்லை யார் பே பண்ணாங்கன்னே தெரியலன்னு சொல்லும்போது, சரி நான் வந்த விஷயத்த அப்பாட்ட போட்டு கொடுத்துடாதீங்கன்னு சொல்லவும், உன் அப்பா போலவே இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. சரின்னு கிளம்ப கரெக்டாக ஹீரோயின் வெளியே நிற்கிறா. மழை வேற பெய்யுது. டக்குன்னு கொடை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு, கொடைய மறந்துட்ட போலியே அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ கொண்டு வந்தியான்னு கேட்கவும், நானும் மறந்துட்டு வந்துட்டேன்னு போய் சொல்கிறான். சரி எப்படி போகுதுன்னு கேட்க, ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க. டாப் 50 ரேங்க்குள்ளே வரதால சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. உனக்கு அப்பாவோட இன்சிடென்ட் பற்றி கேள்விப்பட்டங்கும் போது, மெடிக்கல் லைனில் இதெல்லாம் சாதாரணம் தான், பெரிய விஷயம் இல்லை. பாரிஸில் உள்ள மெடிக்கல் காலேஜில் தான் அப்ளிகேஷன் போட போகிறேன். ஸோ அப்ராடில் போய் படிக்க போகிறதால சீக்கிரமாகவே ஸ்கூலை விட்டு போயிடுவேன். மேபி நம்ம மீட் பண்ணுறது இதுவே கடைசியாக கூட இருக்கலாம். ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டு டக்குன்னு போகவும், கொடை இல்லைன்னு சொன்னது பொய்ன்னு சொல்லி அவன் கொடையை கொடுக்க, நம்ம மீட் பண்ணுறது இதுவே கடைசியாக இருந்தா என்னால் இந்த கொடையை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. அப்படி வீட்டுக்கு வந்ததும் அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மழையில் நனைஞ்சிட்டு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் எதுக்கு போகிற, ஒரு டைம் போனால் பார்த்தாதா, அவனோட ஃப்ரெண்டு தான் கஷ்டப்படுறா, புரியுது. உனக்கும் எக்ஸாம்ஸ் நெருங்குதல்ல, என்னதான் மைண்டில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கனே புரிய மாட்டேங்குதுங்க. மா, ஒருத்தரோட வாழ்க்கையோட மதிப்பு எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க? 2000 யான் 3000 யான் இருக்குமா? என்னோட வாழ்க்கையோட மதிப்பு எவ்வளோ சொல்கிறீங்க? பேயோடது எவ்வளோ சொல்கிறீங்க? அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தப்போ ட்ரெஸ் கொண்டு வந்து உங்களை பார்க்க வந்தேன்ல, நீங்கள் விடலை. ஆனால் அப்போது நான் பேயை மீட் பண்ணேன். அப்பா அம்மாவை என்கிட்டயே ஒப்படைச்சிட்றேன்னு கடைசியாக சொன்னான்னு சொல்ல எதுவுமே பேசல. இந்தா ஒழுங்கா இதை சூடாகிறதுக்குள்ளே கூடின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாங்க. அப்படியே நைட்டு போல் கதவு திறந்து கிடக்க, மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தா அம்மா ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே என்னம்மா பண்ணுறீங்க? ஒரு மாதிரியாக இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தா அம்மா நேரத்திலேயே நூடுல்ஸ் ஷாப்புக்கு போயிட்டாங்களாமா. நான் தான் இன்னைக்கு கொண்டு போய் விடுவேன், சாப்பிட்டு கிளம்பலான்னு அப்பா சொல்ல, அம்மா கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கல்லப்பா. நேற்று நைட்டு கூட சம்மந்தமே இல்லாமல் மொட்டை மாடியில் போய் நின்றுக்கிட்டாங்க. கிராமத்தில் இருக்கும்போது இப்படி தான் ஒரு மாதிரி பண்ணாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஓவர் திங்க் பண்ணாத, வயசாகுதல்ல, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாங்கிற மாதிரி அந்த டாப்பிக்கை அவாய்ட் பண்ண தான் பார்க்குறாரு. இப்போ ஸ்கூலில் வர மூமு மீட் பண்ணுறான். இத்தனை நாளும் சின்ன வயசுலேருந்து என் அப்பா எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. நான் என் அம்மா என் அப்பான்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தோம். கண்டிப்பாக என் அம்மா அந்த ஹாப்பினஸ்ஸை நினச்சி தான் இப்போ வரைக்கும் வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். என் அப்பா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக வேலை பார்த்தாரு. ரொம்பவே ஜாலியான டைப். பசங்க எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும் அவரை. பெஸ்ட் டீச்சர் அவார்டே வருஷம் அவர் தான் வாங்குவார். அப்படி இருக்கும்போது நான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபேரிடைல் போல் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது அந்த ட்ரெஸ்ஸு, கேக்குன்னு. அதை பார்த்துட்டு வந்ததும் நமக்கும் பெரிய வீடு, புது ட்ரெஸ்ஸு, அவங்கள மாதிரி நம்மளும் பணக்காரங்களாக இருக்கலான்னு நான் தான் கேட்டேன். ஒருவேளை என்னால் தான் என் அப்பா டீச்சர் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ண போனாரோ? அப்போது என்னால் தான் பிஸ்னஸ்க்கு போய் லாஸ் ஆகி குடிச்சு இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறாரு. அப்போ இதுக்கு காரணமே நான் தானா அப்படிங்கும்போது, அது உன்னோட கெஸ்ட் தான், கண்டிப்பாக அப்படி இருக்காதுன்னு சொல்லவும், ஒருவேளை உண்மையாக இருந்ததுனான்னு கேட்குறா. கண்டிப்பாக இருக்காது. அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரோட விதியை நம்மளால் மாற்றிட முடியாது. ஸோ ப்ளீஸ் பண்ணாத தப்பா பண்ணதான் நினச்சி உன்னை நீயே வருத்திக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்படியே அவள் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டா. அப்படியே இங்கே நம்ம ஹீரோவை காட்ட, இறந்து போன பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் நம்பரை எப்படியோ பிடிச்சிட்டான். இது வீட்டு நம்பரு. காசு கட்ட முடியாதுன்னு பிரச்சனை பண்ணவங்க திடீர்னு காசு கட்டியிருக்காங்கன்னா அதில் சம்திங் ஏதோ இருக்குடான்னு இடிக்க, மிஸ்டர் லின்னு கூப்பிட்டா நான் முடிச்சு தருவேங்க, மிஸ்டர் லின் அப்படின்னு கூப்பிடுறான் ஹீரோ. அப்புறம் என்ன, பல மணி நேரம் கடலை போட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டான் போல. மச்சான் நீ மஜாடான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட, வாரம் சனிக்கிழமை தான் அந்த அவேர்னஸ் கிளப் வந்து நடக்கும். சைக்காட்ரிஸ்ட் வேற கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சவன், என் பாக்கெட் மணி உனக்கு வேணும்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறா. ஸோ தம்பி ஹெல்ப் மூலமாக இப்போ அந்த கிளப்புக்கு வந்துட்டா. அங்கே ஆல்ரெடி வாலண்டியராக இருந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு நோய் இருக்குன்னு நினச்சிட்டு பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் சைக்காட்ரிஸ்ட் பார்த்து இது என்னோட ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு இந்த பக்கமாக கூப்பிட்டு வராங்க. இதை ஒரு சர்வீஸாக எடுத்து எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டாக்டர் அவரோட செஷனை எடுத்து முடிக்க, இப்போ அவர்கிட்ட வந்து நம்ம ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு, இவளுக்கு உங்ககிட்ட ஏதோ பேசணுமாமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நார்மலாக இருக்கிறவங்க திடீர்னு இந்த நோயால் பாதிக்கப்பட்டா இறப்புங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக ஏற்படுமான்னு கேட்க, இந்த நோயை எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாலும் கொஞ்ச நாள் வாழ வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்ததும் இறக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க இறந்ததுக்கு காரணம் வேற ஏதாவது தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரின்னு முடிச்சுட்டு இப்போ திரும்பி வரேன். வீட்டில் யாரையும் காணோம். கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்களாமா. உள்ள வந்து பார்த்தா அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. டிப்ரெஷனுக்கு போடுற டேப்லெட்டை அதிகமாக எடுத்துட்டாங்களாமா. இப்போ ஓகே பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. டிப்ரெஷனுக்கு டேப்லெட் போடுறதே நம்ம ஹீரோனுக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அடுத்த நாள் எத்தனை நாளாக அம்மாவுக்கு இப்படி இருக்குன்னு கேட்கவும், பே இறந்து போய் கொஞ்ச நாள் தான். லேண்டன் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு பேயோட சாம்பலை புதைக்கிறதுக்காக வந்தோம். அன்னைக்கு நைட்டு தான் சொல்கிறாரு.
அப்போது பேயோட ஃபோட்டோவை பிடிச்சிக்கிட்டு, அம்மாவையும் அப்பாவையும் நீ வெறுக்கிறியாடா? ஒருவேளை என்னோட பேரண்ட்ஸ் இன்னொரு குழந்தைக்காக தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுட்டாங்கன்னா அனாதையாக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைப்பேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருக்காங்க. அவர் ஹஸ்பண்டும், விடு, ஆல்ரெடி அவளே போயிட்டா, நமக்கு இன்னும் 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம தானே வளர்த்தணுங்கிற மாதிரி சொன்னாலும், அன்னைக்கு அந்த சாம்பலை புதைக்கும் போது ரூயோட அம்மா அப்பாலாம் தான் பேசி இந்த இடத்துல புதைக்கிறதுக்கே தாத்தா கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்களாமா. அதுவும் கல்லறை இல்லாமல் புதைக்கிறாங்க, கல்லறையே இருக்கக்கூடாதாமா. இதை கேட்டால் மற்றவங்கலாம் சிரிப்பாங்கல்லங்கிற மாதிரி அவங்களுக்கு இலக்காரமாக இருந்திருக்கு. இப்போ நைட்டு அப்பா திரும்பி பார்த்தா அம்மாவை காணோம். உடனே காட்டுக்குள்ளே எங்கே போனேன்னு சொல்லி தேட ஆரம்பிக்க, பேயை அடக்கம் பண்ண இடத்துக்கு மேலே இவங்க கோட்டை போத்தி விட்டு அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறவா, வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவங்க அப்பா எவ்வளோ எழுப்பினாலும் என்னை விடுங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ண இடத்தையவே பித்து பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு தூங்குறாங்க. அப்போ தான் அம்மாவுக்கு ஏதோ நான் முடிவு பண்ணேன். ஊருக்கு திரும்பி வந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன்னு அதை சொல்கிறாரு. அப்படி செக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு, உங்கள் ஒய்ஃப்க்கு டிப்ரெஷன் வந்திருக்கு, இதுவும் ஒரு நோய் தான், இதனால பாடி பெயின், தூக்கமின்மை, இது மாதிரி எத்தனையோ இது ஏற்படும். கரெக்டாக ரெகுலராக டேப்லெட்ஸை எடுத்துக்கணும். ஒரு ஃபேமிலியாக நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அவங்கள அப்செட் ஆக்காமல் நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு அதிகமாக ஷோல்டர் பெயின் வரதுக்கு காரணமே இந்த டிப்ரெஷன் ட்ரிகர் பண்ணி விட்டதால தான். உனக்கு இந்த விஷயம் தெரியும்னு அம்மா கிட்ட காட்டிக்காம இருன்னு சொல்கிறாங்க அப்பா. இங்கே ஹீரோ அட்ரஸ் வாங்கினால அந்த இடத்துக்கு இப்போ தனியாக தான் வரான், ரொம்ப தூரம். இது மாதிரி ஒருத்தரை மீட் பண்ணணுன்னு சொல்லி நேராக அவரை மீட் பண்ணி, ஹுவானில் இருக்க பீப்புள்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச மிங்கோட பையனா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறான். அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்காங்க. பெருசாக பிரச்சனை பண்ண வேணாம், நீங்கள் ஜஸ்ட் சாரி கேட்டுருங்கிற மாதிரி தான் அதில் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்பாவும் சரி சாரி தான் நான் கேட்டுக்கிறேங்கிற மாதிரி எழுந்து வரும்போது பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. எந்த ஹாஸ்பிட்டலுமே ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ நீங்கள் தான் ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணீங்க. எங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்ததே நீங்கள் தான். சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்ன விஷயம், இதில் என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வந்த தெய்வமேன்னு சொன்னான். தென் அவள் இறந்ததுக்கப்புறம் அந்த பில்லை என்னால் கட்ட முடியல, அதனால தான் வேலைக்கு போய் கட்டணுன்னு தான் ட்ரை பண்ணேன். இப்படி என்னோடய ஃபேமிலி கேஸ்லாம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னதான் நான் படிக்கலனாலும் சோறு போட்ட கையவே கண்டிப்பாக கடிக்க மாட்டேன். சாரி சார், இந்த கேஸை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் கஷ்டப்படுறது நியாயமே இல்லைன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. அப்படியே இங்கே ஹீரோவை கட்ட மரத்தடியை படுத்துட்டு இருக்கான். என்னடா ஃப்ரெஞ்சு கிளாஸ்க்கே கொஞ்ச நாளாக போகிறதில்ல போல, டீச்சர் கூப்பிட்டாங்கங்க, மொத்த பாடத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க, வேஸ்ட்டாக எதுக்கு போகணுன்னு தான் போலங்கிறான். நான் கூட நீ பேஷண்ட்டோட ஃபேமிலியை பார்க்க போனேன்னு நினச்சங்கவும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்குறான். ஷெங் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, சச்சா எதுக்குப்பா இதெல்லாம், நான் இந்த இடத்துல இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியுங்க? சின்ன வயசில் தாத்தாட்ட சண்டை போட்டு இங்கே தானே ஓடி வந்து படுத்து தூக்கிடுவேன், நான் தான் உன்னை தூக்கிட்டே வருவேங்க, இத்தனை நாளும் தாத்தா தான் தூக்கிட்டு போவார் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஏன்ப்பா சொல்லவே இல்லைன்னு கேட்குறான். சின்ன வயசுலேருந்தே நீ இப்படி தான் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஃபுல்லாக சர்ஜரி பண்ணி நடக்க கூட தெம்பில்லாமல் வீட்டுக்கு வந்து படுக்கலான்னு பெட்ஷீட்டை எடுத்தா பெட்டு ஃபுல்லாக நூடுல்ஸை கொட்டி வச்சுருந்தேன். செம்ம கோவத்தில் 1 மாதம் கார்ட்டூனே பார்க்கக்கூடாதுன்னு உனக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்ததுக்கு பூமியே நடுங்கிற அளவுக்கு கத்திட்டு இருந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அது எப்படி மறப்பேன், நீங்கள் லேட்டாக வருவீங்க, பசியோடு வருவீங்கன்னு உங்களுக்காக இன்ஸ்டன்ட் நூடுல் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், நீங்களும் வரவே இல்லை. அதுவும் ஆறி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கும் தூக்கம் வந்துருச்சு, ஸோ அது சூடாகவே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பெட்லையே போட்டு வச்சேன்னு சொல்ல, இதை நீ ஏன் என்கிட்ட சொன்னதே இல்லைன்னு கேட்கவும், இப்போவும் ஒன்றும் அவ்வளோ லேட் ஆகிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னேன்னு தலையத்தோட தட்டி விட்டுருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஸ்கூலில் காட்ட, ஹீரோ அப்பா மேலே தப்பில்லைன்னு நியூஸ் பேப்பர்லலாம் போட்டுட்டாங்க. கேட்டால் நம்ம ஹீரோயின் அவன்கிட்டலாம் நான் க்ளோஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த புள்ளி பண்ண பொண்ணுங்க எல்லாம் நாங்கள் படிக்கிறதாப்பா முக்கியம், இனி அதைத்தான் பார்க்க போகிறேன்ட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நேராக அந்த சர்வீஸ் சென்டருக்கு தான் வரா. சைனை போட்டு ஐடி கார்டை வாங்கி வாலண்டியர் ஆக்கிட்டா. முன்னாள் வாலண்டியர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒட்ட வைன்னு முதல் வேலை கொடுக்குறாங்க. அப்படி அதை ஒட்ட வைக்கும்போது அதில் அவங்க அக்காவோட ஃபோட்டோ இருக்கு. அப்போது உங்களுக்கு என் அக்காவை முன்னாடியே தெரியுமான்னு கேட்க, இதே மாதிரி வாலண்டியர் கிளப்ல தான் நான் அவளை முதல் மீட் பண்ணேன். நாங்கள் எந்த இடத்துல போட்டாலும் சரி எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துருவா. அப்படி ஒரு நாள் அக்காவும் இவங்கள பார்த்ததும் ஹெல்ப் பண்ண ஓடி வரும்போது ஒருத்த கால் பண்ணி, பேபி நம்ம மீட் பண்ணலாமான்னு கூப்பிட, ஒரு மாதிரி சங்கடத்தோட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அக்கா போயிருக்கா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவள் இறந்த நியூஸை தான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அன்னைக்கு மட்டும் நான் தடுத்து நிறுத்தியிருந்தா அவளோட வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்குன்னு ஒரு கில்ட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது என் அக்கா எப்படி இறந்து போனான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, கட் பண்ணா தம்பியோட சேர்ந்து துணி துவைச்சிட்டு இருக்கான். இங்கே பாருக்கா, இனிமேல் அம்மா அப்பாவுக்கு தெரியாமலாம் உன்னை வெளியே அனுப்ப முடியாது. இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். பேயும் இறந்தாச்சு, எல்லாம் பாஸ்ட், விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கேன். பே அந்த நோயால் இறந்து போல, சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான்னு உண்மையே சொல்கிறா. ஆனால் வந்ததெல்லாம் உண்மைதான்.
முன்னாடியே கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாக ப்ராப்பராக எடுத்திருந்தா கண்டிப்பாக அக்கா நல்லா தான் இருந்திருப்பா. ஆனால் அவளோட கண்டிஷன் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷனை யாரோ ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு ஒருத்தன் கால் பண்ண ஆரம்பித்தவன் தான் டே அண்ட் நைட் கால் அண்ட் மெசேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அக்காவுக்கு. ரொம்பவே தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தொல்லையே தாங்க முடியாமல் காலேஜை விட்டே ட்ராப் அவுட் பண்ணா. அடுத்து ஹாஸ்பிட்டல் விட்டும் போய் கடலோரத்தில் அப்படியே மேலே நிற்கிறா. அவள் அம்மா தேடி வர்றதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு தான் நிற்கிறா. இப்போ அம்மா கிட்ட வந்து பார்க்க புள்ள இல்லை, அவ்வளோதான். மொத்தமாக முழுசாக உடைஞ்சு போயிட்டாங்க அம்மா. பேக்கு சாகிறத விட வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அம்மா அப்பா இதனால தான் நமக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருக்காங்க. கடைசியாக பே இறந்ததுக்கு காரணமே அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண வந்தானே, அவனை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணுறா. தென் அப்படியே ஸ்கூலுக்கு வந்தா. நாளானிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வந்தாச்சு. பிட்டெல்லாம் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு முன்னே எழுதி வச்ச பிட்டையெல்லாம் ஒழுங்காக பெஞ்சை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போங்கன்னு சொல்லி சார் சொல்லிட்டு போகிறாரு. இப்போது மூமோவும் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு இந்த நோட்ஸை நீ யூஸ் பண்ணிக்கோ, 2 நாள் இருக்கல 4 அணி படிச்சிட்டேன்னு சொல்லி, கியோ நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன், என் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன். என் ஆன்ட்டிக்கிட்ட சைன் போட்டு 2 லட்சம் யுவான் வாங்கியிருக்கேன். நான் என் அப்பாவை ரொம்ப விரும்புகிறேன், அவரை எப்படியாவது காப்பாற்றணும். இப்போ விட்டுட்டு நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் ஆகுது உன்னை போலையும் ஷெங் போலையும் தைரியமாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோயின் அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க. மூமோவோட அம்மாவை ஹீரோயினோட அம்மா மீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும்னு உன் அம்மா உங்கள் கதையை சொல்லியிருக்காங்க. உன் அக்கா இறந்ததுமே அவங்க சூசைட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் விண்டோலேருந்து குதிக்க பார்த்தாங்க. 2 நர்ஸ் வந்து பிடிச்சதால தான் தப்பிச்சாங்க. அவங்க இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீயும் தம்பியும் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு உன் அம்மா உன் அக்காவை ரொம்பவே விரும்புகிறாங்க. சில டைம் பேரண்ட்ஸோட லவ் கூட நமக்கு புரியாமல் போய்டுன்னு சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாம் நினச்சவன் அம்மா ரொம்ப வீக்காலாம் இருக்காங்க, கொடுங்கம்மா நான் ஓட்டுறேன், இப்போ நான் வளர்ந்துட்டேன், நான் அவங்கள வச்சு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அம்மாவை வச்சு கூட்டிகிட்டு போகிறா. தென் இப்போ வீட்டில் வந்து இவள் படிக்கணும்ல. ஸோ நைட்டு ஃபுட்டு அம்மா கொடுத்துட்டு போகிறது கஷ்டம்ல. நானே குக் பண்ணிக்கிறேன், நீங்கள் கொண்டு வர வேணாம், ஸ்கூலுக்கும் நானே போய்ப்பேன், நீங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடித்தா நான் கரெக்டான டைமுக்கு வீட்டில் தான் இருப்பேன். முன்னாடி உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம், ஆனால் இனி அப்படி பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறா. கடையிலையும் அப்பாவும் வேலை செய்கிற பொண்ணுமே நம்ம பொண்ணு வளர்ந்துட்டா, அவளும் கரெக்டாக தான் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. அப்போது வீட்டிலிருந்து ஒரு ஃபோன் வருது. தாத்தா பாத்ரூமில் வலிக்கு விட்டு விழுந்து சுத்தமாக நடக்கவே முடியலையாமா. ஸோ ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் வேணும்னு இப்போ அம்மா தான் போக போகிறாங்க. ஆல்ரெடி அம்மாக்கே உடம்பு முடியல, அவங்க எப்படி போய் ஒரு பேஷண்ட்டை பார்த்துப்பாங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, எனக்கெல்லாம் உடம்பு நல்லா தான் இருக்குது, உன் அக்கா வேற அங்கே இருக்கால்ல, போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பியாச்சு. இதை பார்த்துக்கிட்டே நம்ம அந்த கிராமத்தை விட்டு எத்தனை ஓட ட்ரை பண்ணாலும் கயிறு கட்டி அது நம்மளை இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. எங்கிருந்தும் நம்மளால தப்பிச்சே போக முடியாதுன்னு சொல்ல, இப்போ நீ சொல்கிறது எனக்கு புரியுதுக்கான்னு சொல்கிறான். அப்படியே 2 மாதம் ஓடிடுச்சு, எக்ஸாம்லாம் முடிஞ்சாச்சு. நம்ம ஹீரோயின் கடையில் தான் வேலை பார்த்துட்ருக்கா. உன் அம்மா போய் 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு, ஏன் இன்னும் திரும்பி வரலன்னு சாப்பிட்றவங்க கேட்க, தாத்தாக்கு இன்னும் சரியாகல, ஸோ விட்டுட்டு வர முடியாதுங்கிறா. இதுக்கு தான் வயசானவங்க கீழேயே விழுகக்கூடாதுங்கிறது. அப்புறம் நேற்று நைட் மோமோவோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்ல, யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதாம்மா மோமோவோட அப்பா தான் நேற்று நைட் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. பாவம், இது கேட்டவளுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. தென் இப்போ வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்கையோ அம்மா மாதிரியே பொறுமைசாலியாக வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டுட்டு இருக்கான் தம்பி. அப்போது கதவு தட்டுற சவுண்டு கேட்க மோமோ தான் பார்க்க வந்திருக்கா. இந்த ட்ரிங்கை என் அப்பா சின்ன வயசாக இருக்கும்போது அம்மாவுக்கு தெரியாமல் நிறையா வாங்கி குடிப்போம். கொஞ்ச நாளாக நான் ஹாஸ்பிட்டலுக்கும் இறுதி சடங்கு பண்ணுற இடத்துக்கும் சிமெட்ரிக்கும் போய்கிட்டே இருக்கேன். ஒருத்தர் இருந்தா பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குன்னு இப்போ எனக்கு புரியுது. நேற்று திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது நான் குழந்தையா இருக்கும்போது என் அப்பாவோட பர்த்டேக்காக ரெடி பண்ண பர்த்டே கார்டு கிடச்சிது. அப்படின்னா எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் தான் என் அப்பா பிஸ்னஸ் போய் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. சின்ன வயசில் போய் இதெல்லாம் மாற்றினா நல்லாயிருக்கும். வீடு பாரு, சொல்லவே மறந்துட்டேன். யான்பே யூனிவர்சிட்டியில் சேர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொடுத்த காசை வேணான்னு சொல்லிட்டாங்க. அம்மாவையும் கூப்பிட்டு போய் பெய்னிங்கில் செட்டில் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே எப்போ வருவேன்னு கேட்க எனக்கே தெரில. இனிமேல் ஹுவானில் எங்களுக்கு வீடே கிடையாது. ஒருவேளை நான் உன்னை மிஸ் பண்ணான்னு கேட்க, ஃபோன் பண்ணலாம், லெட்டர் போடலாம், எவ்வளவோ இருக்குல்ல, நீ மறந்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை மறக்கவே மாட்டேங்கிற ஹீரோயின் நானும் தான் சொல்லிட்டு, அன்னைக்கு ஷெங்கோட நீ எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னோட செல்ஃப் மோட்டிவ் தான் சொல்ல, எனக்கு இது ஆல்ரெடி தெரியுமேன்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் வர கரெக்டாக கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறான். அப்போ ஒரு நர்ஸை பார்த்துட்டு தயவு செஞ்சு இவங்க கிட்ட காட்டி கொடுத்துறாதங்கிற மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நர்ஸ் அம்மாவும், யான்ஷியை பாத்தியா, அவளுக்கு பிளைண்ட் டேட்க்கு எத்தனை பேர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க பாரு, கண்ணிலே சீக்க மாட்டேங்கிறாங்க, எங்க கொடுங்கன்னு ஒவ்வொன்னா அவங்களுக்கு தெரியற மாதிரியே பார்த்துட்டு வச்சிட்டு இருக்கான். இப்போ அவங்க போனதும் எல்லா ஆளும் ஹேண்ட்ஸமாக தானே இருக்காங்க, ட்ரை பண்ண வேண்டியது தானுங்க, அடி வாங்க போறேன்னு சொன்னதும், பிளைண்ட் டேட் வேணான்னு சொல்றீங்கன்னா யாராவது விரும்புறீங்கன்னு அர்த்தம், எதுக்காக வெயிட் பண்றீங்க, போய் சேர்ந்து வாழலாம்லங்க. லவ்ங்கிறது தனி மனுஷன் டிசைட் பண்றது கிடையாது,
வளரும்போது நீயே புரிஞ்சு பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நேரம் அப்பாட்ட வந்து யான்ஷி பிளைண்ட் டேட்டுக்கு போகிறாங்களாமா, அந்த பசங்களாம் நல்லா ஹேண்ட்ஸமாக தான் இருந்தாங்கன்னு சொல்ல. என்னடா விஷயம் அப்படின்னு கேட்கவும், யான்ஷி ரொம்பவே நல்ல பொண்ணு, நல்ல கைண்டானவங்க, வேற யாராவது லவ் பண்ணி செட்டில் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, அப்படி பண்ணா கண்டிப்பாக என்னோட பிளெஸிங் அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஒரு இன்விடேஷனை பார்க்குறான். மெடிக்கல் அவார்ட் கொடுக்குற செரிமனி நடக்க போகுது பா, நானும் உங்களோட வரங்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் காரசாரமாக நூடுல்ஸை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அக்கா மாதிரியே காரத்தோடு சாப்பிடுங்கவும், பா அக்காவை நான் வில்லேஜில் விட்டதுக்கு வருத்தப்படுறீங்களாங்க? கண்டிப்பாக நாங்கள் அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் அப்பா அவார்ட் கொடுக்குற செரிமனிக்கு வந்தாச்சு, மகனை காணோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வர்றது கேர்ள் ஃப்ரெண்டு. கரெக்டாக ஹீரோ கால் பண்ண என்னடா பண்ணி வச்சிருக்காங்கவும், 2 பேரை சேர்த்து வச்சிருக்கேன், போங்க போங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயும் ஃபோனை கொடுக்க சொல்லி, என்னால் அட்டன் பண்ண முடியல, என் அப்பாவை நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு காலை வச்சுட்டானா. இவங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கு. என்ன பார்க்குற வான்னு சொல்லி அப்பா அப்படியே கையை பிடிச்சிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே இங்கே சைக்காட்ரிஸ்ட் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு, நான் க்ளீன் பண்ணும்போது பேயோட டிவி ஒன்று கிடைச்சதுன்னு சொல்லி அக்கா முன்னாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கா, அதை கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தான் அதை ஆன் பண்ணுறா. என்னோட பேரு பே, எனக்கு HIV பாசிட்டிவ். நான் ஒரு பொண்ணாக பிறந்ததால என் தாத்தா பாட்டி என் முகத்தை கூட பார்க்காம ஊருக்கே திரும்பி போயிட்டாங்க. இப்போ தான் எனக்கு புரியுது, நான் பிறக்கும் போதே என் ஃபேமிலியை டிசப்பாயிண்ட் பண்ணுன்னே தான் விதியோட பிறந்திருக்கேன். ஆனால் என்னோட 6 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவோட அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தேன். காசு பணம் இல்லைனாலும் ஒரே குழந்தைங்கிறதால அவ்வளோ அழகாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. என் வாழ்க்கையிலேயே அந்த 6 வருஷம்தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் கியோ பிறந்தா அவளும் ஒரு பொண்ணுங்கிறதால எங்களை பார்த்துக்கிட்டு இன்னொரு பையனை பெற்றுக்க மாட்டாங்கன்னு என்னோட தாத்தா பாட்டி வலுக்கட்டாயமா என்னை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி பிறந்தான். 4 பேரா ஊருக்கு வந்தாங்க. ஆனால் என்னை திருப்பி கூட்டே போகல. என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு பண்ண ப்ராமிஸை காப்பாற்றலன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கோச்சிட்டு போயிருக்கானிக்கே. ஏன்னா அவங்களுக்கு நான் தேவைப்படாதவளாகிட்டேனே. ஆனால் ரூயை தவிர அன்னைக்கு பட்டாசுலாம் விட்டு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அப்போது ஃபேய் தான் அந்த பட்டாசை கொளுத்தி விட்டதே. அப்படி இவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் இவ காலேஜுக்கு கிளம்பும் போது ரூயிக்கு அடிபட்டுருச்சுன்னு மருந்து போட்டு இருந்திருக்கான். கூட ஏன் கஷ்டப்படுற, நானே போட்டு விடுறங்கும் போது டக்குன்னு அவன் ஹக் பண்ணிக்கிட்டான். நான் வில்லேஜ்லேயே எனக்காக இருந்த ஒருத்தன் ரூயி மட்டும்தான். எப்போ இருந்தே இது ஸ்டார்ட் ஆச்சுனால எனக்கு தெரியலை. நாங்கள் ரத்த சொந்தம் கிடையாது, அதனால தான் பெரியப்பா பையனை லவ் பண்ணேன். நாங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ முடியும்னு நான் நினச்சேன். எவ்வளோ அழகான கனவாக இருந்தாலும் முடிவுன்னு ஒன்று இருக்கும்ல, அப்படிதான் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சு. என்னை திரும்பி கூட பார்க்காம ரூயி போயிட்டான். அதுக்காக நான் அவனை தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா இது என்னோட விதின்னு எனக்கே தெரியும். எனக்கு அன்புன்னு ஒன்று கிடைக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவனா. அப்படிதான் ஒரு நாள் கரைக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தன் இவன்கிட்ட பிரச்சனை பண்ண, அந்த ரவுடி பையன் வந்து காப்பாத்துறங்கிற பேரில் இவளை லவ் பண்ணியிருக்கான். ஒருவேளை இவன் தான் எனக்கு ஆனணும்னு நினச்சேன். ஆனால் அவன் அப்படி கிடையாது. ஸோ பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொரு காதல் அமைஞ்சது. அப்போவும் அந்த ரவுடி பிரச்சனை பண்ணான். எனக்கு தெரில, நான் அப்படியே ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் திரும்ப திரும்ப எனக்கு அது நடந்துக்கிட்டே இருந்தது. அப்படியே எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அப்பெண்டிஸ்னு நினச்சி தான் அட்மிட் ஆனேன். ஆனால் எப்படி அவன்கிட்ட இருந்து இன்ஃபெக்ட் ஆனனே எனக்கு தெரியல. HIV பாசிட்டிவ் வந்துடுச்சு. அப்பா அம்மா தெரிஞ்சு பார்க்க வரும்போது என்னை தொடாதீங்கன்னு கத்துனேன். ஆனால் அவங்க அவளை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. அப்பாவும் இதை பார்த்து அழுக, தான் பிள்ளையத்தானே வளர்த்துருந்தா இப்படி அவளுக்கு ஏற்பட்டிருக்காதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அப்பா அம்மா நூடுல்ஸ் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு தங்கச்சியும் தம்பியும் வீட்டில் விட்டுட்டு என் கூட மட்டுமே இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அழகழகா ஸ்கார்ஃப்லாம் பார்த்து வாங்கிட்டு ஷாப்பிங்லாம் போய் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்போ எனக்கு புரிஞ்சுது, இது மாதிரி நோய்வாய்ப்படுறது கூட அவ்வளோ மோசம் இல்லை. நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை சுற்றியும் லவ் இருக்குன்னு. தம்பி தங்கச்சி போலவே என் மேலேயும் அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்கன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் ஃபேஸ் சொன்னாங்க, நான் ரெடியானதுக்கு அப்புறமா எனக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டணும்னு சொன்னதால தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த நாள் வருங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை முடிச்சிருக்கா. இதை பார்த்து பயங்கரமாக அழுகிற நம்ம ஹீரோயின் தாங்கவே முடியல. இது 2007 நடந்ததை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இந்த நோயை எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாலும் மோஸ்ட்லி ஸ்டேபிளாக தான் பண்ணிடுறாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட்லாம் அவ்வளோ வளர்ந்துடுச்சு. ஸோ முன்னை விட இதனால் பாதிக்கப்பட்டவங்களோட இறப்பு விகிதம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா ட்ரீட்மெண்ட்லாம் அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சுல்ல. தென் இதனோட அவேர்னஸோடு இருக்கணுங்கிறதுக்கான நிறையா அவேர்னஸ் சர்வீஸ் கூட பண்ணுறாங்கன்னு கடைசியாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இப்போது அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது 12th கிரேட் இந்த வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இது உங்களோட ஃபினிஷ் லைன் கிடையாது, வாழ்க்கையோட தொடங்குற இடம். ஸோ உங்கள் வாழ்க்கை பிரைட்டாக இருக்கணும்னா அதுக்கு அவ்வளோ எஃபோர்ட்டை நீங்கள் போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சார். அப்படியே பிரேக்கில் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க போல், அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரவும் டக்குன்னு ஒரு பொண்ணு ஓடி வந்து உன்னை சார் கூப்பிட்றாருன்னு சொல்ல,
வந்து பார்த்தா அவங்க அப்பா கால் பண்ணியிருக்காரு. நான் இப்போ நான் வில்லேஜுக்கு போயிட்டுருக்கேன், தாத்தா இறந்து போயிட்டாரு, நீ ஸ்கூல் முடிஞ்சு தம்பியையும் கூப்பிட்டு ட்ராயரில் ஒரு பாஸ்புக் இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது அந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணி பாஸ்புக்கை எடுக்கும்போது பக்கத்துலேயே ஒரு பாக்ஸை பார்க்குறா. கட் பண்ணா தம்பி இவ்வளோ பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க ஊருக்கு. நம்ம பேயோட ஃபியூனரலுக்கு யாருமே வரல. நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்போம். தாத்தா பாட்டி அங்கிள் ஆன்ட்டின்னு ஒருத்தர் கூட வரலன்னு தம்பியே ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம பேக்கு ஒரு ப்ராப்பரான இறுதி சடங்கு கூட கிடைக்கலையேன்னு சொல்லி. அப்படியே இந்த பக்கம் வீட்டில் வந்து பார்த்தா பொம்பளைங்க எல்லாரும் சந்தோஷமாக கார்ட்ஸ் விளாண்டுட்டு இருக்காங்க, ஆம்பளைங்கெல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா மட்டும் பேப்பரை போட்டு எரிச்சிட்டு இருக்காரு. அது ஏதோ சடங்கு போல. இப்போ நம்ம ஹீரோயினும் தம்பியும் வந்ததும் ஊதுபத்தியை பற்ற வச்சு சாமியெல்லாம் கூப்பிட்டு நின்றுட்டு இருந்தா. அந்த இடத்துல கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை யாருமே. ஆனால் நம்ம ஹீரோயினோட அம்மா மட்டும் எல்லாருக்கும் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சாப்பாடு பரிமாறுறது என்ன, அதை எடுக்கிறது என்ன, அவங்க தண்ணி கேட்க ஓடி போய் கொடுக்கறது என்ன, ஜம்பமா உட்காந்துட்டு ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. இதுல இந்த ரூயோட அம்மா பாரு ஏதோ பயங்கரமா வேலை செஞ்ச விளையாட்ட மூஞ்சிய வச்சுட்டு சுத்துறான்னு சொல்ல. அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 3 மாசம் தாத்தாவை தான் பார்த்துருக்கா, அதனாலதான் ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்றான்னு மனசு வச்சியோட ஒரு பொம்பளை பேசுது. ஆனா இந்த ரூயோட அம்மாவுக்கு சுத்தமா அது கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. நீங்க தாத்தாவை பார்த்துக்க தானே வந்தீங்க, இங்க வந்து எல்லாருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் புரிஞ்சுக்கிட்டேமா, வாழ்க்கைனா இப்படித்தான், தப்பிச்சு எங்கேயும் ஓட முடியாது, இருக்கிற வரை அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துக்கணும், முடியும் போது கண்ணை மூடி பேசாம படுத்துக்கிறது தான். முதல்ல அக்கா போயிட்டா, இப்போ தாத்தா, அடுத்து யாரோ அப்படிங்கிற மாதிரி முடியலனாலும் வேலை செய்யறாங்க. அடுத்த நாள் இறுதி சடங்கு வச்சிருக்காங்க. சாமியெல்லாம் கும்பிட நம்ம அம்மா கிட்ட இனி பாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு கொஞ்சம் பேசலாம். அப்பா இறந்த ஷாக்லயே இப்போ அம்மாவும் படுத்த படிக்க ஆகிட்டாங்கன்னு சொல்ல, இந்தாங்க 6 மாசம் செலவுக்கான காசுன்னு அப்பா கொடுக்கவும், காசை பத்தி நான் பேச வரல, ஃபேங் தான் அம்மாவை இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கா, திடீர்னு ஒருத்தர் பார்த்தா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாதுங்க. உடனே அம்மா கியோக்கு எக்ஸாம்லாம் முடிட்டும் அப்புறம் வந்து பாத்துக்கிறேங்கிறாங்க. சரி, அது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் கரெக்டாக காசுலாம் அனுப்பிடணும், எப்படி இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் தான் அம்மாவை பார்க்க போகிறோம். அப்பா உயிரோடு இருக்கும்போதே இந்த வீடு ரூயிக்குன்னு சொல்லிட்டு தான் இறந்துருக்காரு, உங்களுக்கு அதில் விருப்பம் தானுங்க. அப்பாவும் இன்னொரு அங்கிளும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. நம்ம பரம்பரை கல்லறையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதால தான் நம்ம வீட்லேயும் அதிக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, அதை நம்ம எப்படியாவது சரி பண்ணணும்னு நம்ம பேயை பற்றி தான் பேச வராங்க. டக்குன்னு அம்மா உள்ளே எழுந்து போயிட, பேயோட சாம்பல் அங்கே புதைச்சிருக்கீங்களே அதை எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் அன்றைக்கி பெர்மிஷன் வாங்கி கொடுத்து எடுத்துட்டு தானே புதைச்சிருக்கோங்கவும் சொன்னந்தான், ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது, எங்கள் மேலே தப்பு கிடையாது, இது பேயே அவளோட முடிவை தேடிக்கிட்டு தானே, அப்படிப்பட்டவளை முன்னோர்கள் இருக்கக்கூடிய இடத்துல புதைச்சிருக்கவே கூடாது, ஏதோ ஏரியிலையோ ஆறுலையோ அவளோட சாம்பலை போட்டு போயிருக்கணுங்க. அம்மாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்கங்கவும், அவளே ஒரு சாபக்கேடு, நான் என்ன தப்பா சொல்லிட்டேங்க, வெறியான அம்மா பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா அப்படியே பார்த்துட்டு மட்டும் தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் தம்பி எல்லாம் உள்ள பூந்து தடுக்கிறாங்களா, கேட்க மாட்டேங்கிறாங்க. மா நம்ம பேக்கும் இந்த ஊர் சுத்தமா பிடிக்காது, வம்சாவெளி மூதாதையர் கல்லறை இதெல்லாம் மறந்துடுங்க, இவங்களே கொடுத்தா கூட நமக்கு தேவையில்லை, பேயோட சாம்பல் எடுத்துடுவாங்க, நமக்கு இந்த ஊரே வேணா போயிடலாங்க. அப்பாவும் சரி பேயோட கல்லறையை எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த நாள் தோண்டி உள்ளே புதைச்சி வச்சுருந்த அந்த சாம்பலை எடுக்கிறாங்க, ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. அதை ஒரு துணி போட்டு கட்டும்போது எல்லாருக்கும் அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறதுக்கு அவள் வேறு இடத்துலையே இருக்கலான்னு சொல்லி தான் அதை அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. வரும்போது ஒரு பாக்ஸை பார்த்துருப்பாள் ட்ராயரில், அதுக்குள்ளே ஃபுல்லாக அக்கா சின்ன வயசில் இருந்து அம்மாவுக்கு போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க. அப்பா அம்மா நீங்கள் இந்த ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கே தெரியும், சீக்கிரமாக வளர்ந்து ஒரு வேலையை பிடிச்சி எல்லாத்தையும் நான் ஏற்றுக்க போகிறேன், இனிமேலும் நீங்கள் கஷ்டப்படவே மாட்டீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு க்யூட்டாக லெட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்கா. அதில் 3 பேராக எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோ கூட இருக்குது. நம்ம பேரண்ட்ஸோட லவ் சைலண்ட்டாகவும் ஹெவியாகவும் இருக்கும். அவங்க எத்தனையோ வழிகளில் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. முதல் கூட இந்த ஃபேமிலிக்கு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டோமேன்னு வருத்தப்பட்டேன், ஆனால் இனிமேல் எனக்கு அந்த ஃபேமிலியை நினச்சி எந்த துளி வருத்தமும் கிடையாதுன்னு சொல்லி அக்காவுக்கு ஒரு புது கல்லறையை வச்சுட்டாங்க. தம்பி அங்கே இருக்கவங்க கூட எல்லாம் பேசுகிற மாதிரி எங்கள் அக்காவை தாத்தா பாட்டி அங்கிள்லாம் அங்கே புதைக்க வேணான்னு சொன்னதால தான் இங்கே கொண்டு வந்து புதைச்சிருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நினச்சி எங்கள் அக்காவையும் சேர்த்துக்கோங்கன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். போதுண்டா வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட, அம்மாவோ பே உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கல, தம்பி கியோ சொல்கிறது கூட சரின்னு இப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே தான் ஃபேமிலியும் இருக்குது, இந்த இடம் ஹுவான்லேருந்து ரொம்ப பக்கம்தான், ஸோ அடிக்கடி இங்கே வரோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இவங்களுக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினோட கனவுல சீசைட் போய் பே பே பேன்னு நம்ம ஹீரோயின் தேடுறா. அப்போ டக்குன்னு அக்கா அங்கே போகவும், அன்னைக்கு நான் வில்லேஜை விட்டு ஓடி வந்தப்போ
ரொம்ப லைட்டான ட்ரெஸ் தானே போட்டிருந்தேன், அப்போ உனக்கு குளிரடிச்சதா? ரூயையும் உன்னை விட்டுட்டு போயிட்டான், அங்கிள் ஆண்டியும் உன்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருப்பாங்க, இதனால கண்டிப்பாக உனக்கு கோவம் வந்திருக்கும்ல. நீ உடம்பு சரியில்லாமல் தனியாக ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உனக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும்ல. என்னை மன்னிச்சிடுபே, கண்டிப்பாக நான் உன்னோட தான் இருந்திருக்கணும், ஆனால் அதை பண்ணாமல் விட்டுட்டேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கும்போது திரும்பி பார்க்குறா. அப்படியே ஹக் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு மனசார அக்காவை ஏற்றுக்கிட்ட மாதிரி அப்படியே நமக்கு காட்டுறாங்க. இது ஒரு கனவாக கண்டு எழுந்திருக்க அப்படியே 6 மாதம் ஓடிடுச்சு. இப்போது நம்ம ஹீரோயின் பிடிச்சி கொடுத்த ரவுடி ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிட்டான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு மோமோ லெட்டர் போட்டிருக்கா. இந்த லெட்டர் படிக்கும்போது உன்னோட புது செமஸ்டர் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நினச்சி பார்த்ததை விட இங்கே என்னோட காலேஜ் லைஃப் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு, ரொம்பவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லி அவளை தான் காட்டுறாங்க. அங்கேயே இவளோட அம்மா ஜானிட்டர் வேலை தான் பார்க்குறாங்க. இந்த காசு பத்தலைனாலும் பரவாயில்ல, அண்ட் என்னோட அம்மா இந்த வேலை பார்க்குறாங்கங்கிறதுக்காக நான் வருத்தப்படல. யார் பார்த்தா என்னன்னு நான் என் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ என்னோட ஹார்ட் ரீஃபில் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் லைஃப் பெட்டராக தான் போகுது. உன்னோட பர்த்டே வேறு வரப்போதில்ல, அதுக்காக சர்ப்ரைஸும் வச்சுருக்கேன்னு சொல்லி பேலட் டான்ஸ் காம்படிஷன் ஒரு வருது. உன்னோட முன்னாடி வீடியோ போட்டு காமிச்சதில் நீ செலக்ட் ஆகிட்ட. ஸோ அந்த காம்படிஷனில் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா உன்னோட முடிவு தான், நீ ஜாயின் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்கா. இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸு, சூப்பர்வா, இப்போ போடிங்க, என்கிட்ட ட்ரெஸ்ஸு மியூசிக் இதெல்லாம் நான் செலக்டே பண்ணலையேங்கிறா. இதில் என்ன இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி ஒரு பொண்ணு இவளுக்கு பக்காவா மியூசிக்லாம் பார்த்து கொடுக்க, இன்னொரு பொண்ணு ட்ரெஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நீயானும் வர கட் பண்ணி சூப்பராக அழகாக அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் தைச்சி கொடுக்குறாங்க. ஆனால் உன் அம்மா போக விட்டுருவாங்களான்னு கேட்க, அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு காம்படிஷனுக்காக ஸ்கூலில் இருந்து அனுப்பின மாதிரி தான் போக போகிறா. ஸோ அம்மாவும் பார்த்து சேஃபாக இருந்துக்கோ, தெரியாதவங்களோடலாம் ரொம்ப பேசிக்காதன்னு சொல்லி பார்த்து ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்க, அப்பா உனக்கு கோல்டுக்காக மெடிசனும் உள்ள வைக்கிறேன்னு வரும்போது அந்த இன்விடேஷன் லெட்டரை பார்த்துட்டாரு. பட் எதுவும் பேசல, அது அப்படியே இன்னும் உள்ள தள்ளி வச்சு மறைச்சிட்டாரு. அடுத்த நாள் பிள்ளைய வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தம்பி ஓடி வந்து போகிற வழியில் பிரித்து பார்த்துக்கோன்னு சொல்லி ஏதோ கொடுத்துட்டு போகிறான். இப்போ அப்படியே ஸ்டேஷனில் வந்து உட்கார, தம்பி என்ன கொடுத்தான்னு எடுத்து பார்க்க அவங்க அக்காவோட ஷூவை கொடுத்துருக்கான். இதை எதுக்கு எடுத்துகிட்டு வந்த நம்ம ஹீரோயின் பிடுங்கி குப்பையில் போட்டால, அதை எடுத்து வச்சு அக்காவுக்கு இப்போ கொடுத்துருக்கான். உன்னோட அந்த இன்விடேஷன் லெட்டரை அம்மா ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பாங்க. அப்பா பார்த்தும் எதுவுமே பேசல. அப்புறம் அக்காவோட ஷூவை தூக்கி போடுன்னு சொன்னல, நான் அதை உனக்காக இப்போது சேவ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன், திரும்பவும் இதை இழந்துடாதுன்னு ஒரு நோட்ஸும் கூட வச்சுருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினும் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவும் அம்மாவோட இருக்கான். இந்த காம்படிஷனுக்கு இவங்க அம்மா ஜட்ஜாக கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஹுவான்லேருந்து கியோன்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு. உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா என்னன்னு கேட்க, சேச்சா அப்படிலாம் யாரும் தெரியாதேங்கிறான். எனக்கு என்னமோ தெரியும்னே ஃபீல் ஆகுதுங்க. மா அப்பா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பிடிச்சிட்டு தெரியுமாங்கவும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நானுமே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், குவான் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான், நான் இன்னும் பதில் சொல்லலை, உன்னோட டெசிஷனையும் கேட்க விரும்புகிறேன்னு கேட்கும்போது நான்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேம்மா, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற வயசும் எனக்கு கிடையாது, பட் என்னோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உள்ளே யாரும் இல்லைன்னு நினச்சி வாட்ச்மேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு பூட்டிட்டு. இப்போது அம்மா கிட்ட இது மாதிரி ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் ரூம் இல்லை, அவங்க இன்னும் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, அப்புறம் காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்ல, நான் வரும்போது நிறைய பேர் ஹாலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, மேபி அங்கே இருக்கலாம், அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்கவும் கியோன்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிச்சிட்டா. நேராக அந்த ஹாலுக்கு தான் வரானா. உள்ளே நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டா. வாட்ச்மேனை கூப்பிட்டு வந்து ஓப்பன் பண்ண உள்ளேருந்து எழுந்திருக்கிறா. ஹீரோவை பார்த்ததும் அவ்வளோ ஒரு ஷாக்கு. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயினை அவனோட ரூம்க்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். இது மாதிரி கண்டஸ்டன்ட்கெல்லாம் ரூம் ஃபுல்லாகிடுச்சு, நீ கடைசியாக ரிஜிஸ்டர் பண்ணதால உனக்கு மட்டும் கிடைக்கலன்னு அவங்களே சொன்னாங்க. என்னோட அம்மா ஜட்ஜாக இருக்கிறதால அவங்களுக்கும் அங்கேயே போட்டாங்க. ஸோ நான் இங்கே தான் தங்க போகிறேன், எப்பவும் போல் நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரான். அவளும் குளிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கேன். இந்தா டவலில் தொடச்சிக்கோ, இல்லைன்னா கோல்டு பிடிச்சிக்கோன்னு கொடுத்துட்டு, என்ன ரொம்ப யோசிக்கிறியன்னு கேட்க, கரெக்டான டைமில் எப்படி நம்ம மீட் பண்ணுறோன்னே எனக்கு புரியலைங்க, ரொம்ப எமோஷ்னல் ஆகுறியோன்னு கேட்குறான். சேச்சே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி உனக்கு நான் கடன் படக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்றேங்கவும், அப்போது ஹெல்ப் பண்ணது எல்லாத்துக்கும் பேபேக் பண்ணிவிடு, அதுக்காக நான் இப்போவே பண்ணுன்னெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்து இதனோட ஃபைனல் பார்ட் சீக்கிரமாகவே வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.